தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேபி ஃபேஸ் வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்றதுங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். பேபி ஃபேஸ் வீடியோனா வேற எதுவும் இல்லைங்க, உங்களுடைய முகத்தை வந்து குழந்தை வடிவில வந்து ஒரு வீடியோ தயாரிக்கிறது எப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து ஓன் வாய்ஸ்ல தான் உங்களால வந்து தயாரிக்க முடியும். இருந்தாலும் நம்ம அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டிக்டாக்ல ஏதாவது பாடல் பிடிச்சிருந்தனா அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடியோ பண்ணணும்னா கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். சோ அது எப்படி பண்றதுங்கறதையும் இந்த வீடியோவின் கடைசில நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். முதல்ல எப்படி ஒரு ஓன் வாய்ஸ் வீடியோ கிரியேட் பண்றது, அதாவது வந்து பேபி ஃபேஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்றதுங்கறத வந்து சொல்லி கொடுக்கிறேன். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு டிக்டாக்ல வந்து ஏதாவது பாடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோ வேணும்னா அதை எப்படி பண்றதுங்கறதையும் பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். முதலாவதா உங்களுடைய மொபைல்ல வந்து பிளே ஸ்டோரை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் மேலே தெரியக்கூடிய இந்த சர்ச் பார்ல வந்து ஸ்னாப்சாட்ங்கிற ஆப்பை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த ஆப். ஸோ இதில் தான் நம்ம வந்து பேபி ஃபேஸ் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி நம்ம டிக்டாக்லேயோ இல்லை வந்து வேறு எந்த சோஷியல் மீடியாலேயோ நம்ம வந்து போட போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைன் அப்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கண்டினியூங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய கான்டாக்டை வந்து அசஸ் பண்ண கேக்குது. அதாவது வந்து உங்களுடைய கான்டாக்டை வந்து இது பார்க்கலாமா, இந்த ஆப் பார்க்கலாமாங்கிறது மாதிரி கேக்குது. ஸோ அது வேண்டாம், டினேங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது வந்து இந்த இரண்டாவது ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேமை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம், இதில் வந்து ஏதாவது ஒரு நேமை வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுடைய நேம் தான் கொடுக்கணும்னா கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ நான் சும்மா வாட்ஸ்அப் தமிழாங்கிற நம்மளுடைய சேனல் நேமை வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே தெரியக்கூடிய சைன் அப் அண்ட் அக்செப்ட்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து கேட்கும். ஸோ இந்த ஆப் கிடையாது, எந்த ஆப் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தினாலும் உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வந்து கொடுக்க வேண்டாம். ஸோ இது என்னுடைய ஒரு சின்ன ஒரு சஜஷன் தான். நான் வந்து சும்மா ஒரு டேட் ஆஃப் பர்த்தை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூவை வந்து கொடுத்துக்கோங்க. மறுபடியும் கீழே தெரியக்கூடிய இந்த கண்டினியூவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. மினிமம் வந்து 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஸோ நான் அதனால் 8 நம்பர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து கீழே தெரியக்கூடிய இந்த கண்டினியூவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ ஏதாவது நம்ம வந்து நம்பர், அது மட்டும் இல்லாமல் வந்து ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ் இதெல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த கண்டினியூங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது சைன் அப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இமெயில் அப்படி இல்லைனா வந்து மொபைல் நம்பர் கேட்குது. ஸோ நம்ம வந்து மொபைல் நம்பரே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வரும். ஸோ அதை எடுத்து இதில் வந்து கொடுத்துக்கோங்க. ஓடிபி வர்றதுக்கு டைம் ஆகுதுன்னா நீங்கள் இந்த மேலே தெரியக்கூடிய இந்த கால் மீ என்கிற இதை வந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு கால்லே வந்து அந்த இதை சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபியை வந்து சொல்லுவாங்க. நீங்கள் அதை எடுத்து இதில் வந்து கொடுத்துட்டா போதும். ஓடிபி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து கீழே வந்து கொடுக்க வேண்டாம். மேலே தெரியக்கூடிய இந்த ஸ்கிப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுடைய கேமரா வந்து அசஸ் பண்ணக்கூடிய பர்மிஷனை கேட்கும். அதை வந்து டேன் ஆன் கொடுத்துக்கோங்க. இதில் அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேபி ஃபேஸ் வீடியோ வந்து ஷூட் பண்ண போகிறோம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே தெரியக்கூடிய இந்த ஸ்டிக்கர் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லென்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஸ்வைப் பண்ணி வாங்க. ரைட் சைடு வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த தெரியக்கூடியதான் உங்களுக்கு வந்து அந்த பேபி ஃபேஸுக்கான லென்ஸ். ஸோ இதில் எக்கச்சக்கமான லென்ஸ் இருக்குது. நீங்கள் எது வேணுமானாலும் பயன்படுத்தி பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு இதை மட்டும் ஒரு டெமோ காமிக்கிறதுக்காக நான் செய்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் பேபி ஃபேஸ். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதை எப்படி ஷூட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியக்கூடிய அந்த ஃபேஸுக்கான ஒரு டாட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ அதில் கரெக்டாக உங்களுடைய ஃபேஸை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பேபி ஃபேஸ் லென்ஸில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களால் வந்து பேபி ஃபேஸுக்கான வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு கிளிக் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவாக வந்து வரும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செய்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன்.
ஸோ பாருங்க, நான் வந்து இப்போ ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் பண்ணனால என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஃபோட்டோ மட்டும் வந்துச்சு. ஸோ அதனால திரும்பவும் சொல்லிக்கிறேன், ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோட்டோ தான் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து அதில் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த டிக்டாக்ல இருக்கக்கூடிய சாங்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீடியோ பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மொபைலில் அந்த டிக்டாக்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த வாய்ஸை வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து இதன் மூலம் வந்து ஆக்ஷன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து அந்த டிக்டாக்ல வந்து எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த வாய்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டு அதாவது வந்து அந்த மியூசிக்ல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டிக்டாக் வீடியோ உங்களால் எடுக்க முடியும். ஸோ நான் இப்போ வந்து இந்த லென்ஸில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெக்கார்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த பேபி ஃபேஸ் வீடியோ வந்து லேடிஸுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஜென்ஸுக்கு ஒர்க் ஆகணும்னா இந்த மீசை எல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னுமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ வந்து இந்த வீடியோவை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்காக இந்த கீழே தெரியக்கூடிய இந்த சேவ்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ வந்து எப்படி கேலரியில் கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட வீடியோவில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் மேலே தெரியக்கூடிய இந்த 3 டாட் கியர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஸ்னாப் என்கிற ஒரு ஆப்ஷனை உங்களால் பார்க்க முடியும். அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கேமரா ரோல்ங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், உங்களுடைய ஃபோட்டோ வந்து அங்கே சேவ் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. உடனடியாக உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.